பிரைஸ் லார்ட் சொல்லுங்க சிஸ்டர். குழந்தைக்கு வந்து மண்டேல இருந்து வந்து குட்டாலம் போட்டிருக்கு பிரதர். ஆக்சுவலா வந்து நியூ இயர் அன்னைக்கு அந்த இதனால மாஸ் போக முடியல, வீட்லயே தான் இருந்தேன். அன்னைக்கு காலையில அவன் ரொம்ப அந்த வலியால ரொம்ப துடிச்சிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப வலிக்குதுமா வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், விளக்கேத்தி வச்சுட்டு தம்பியை மடியில படுக்க வச்சுட்டு இறையருக்கு ஜோமால தான் நான் சொன்னேன். அத நான் சொல்ல முடிக்கிறதுக்குள்ளேயே குழந்தை வந்து, அம்மா எனக்கு இப்ப வலி வந்து ரொம்ப நல்லா இதுவா இருக்குமா, நீ இன்னும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோ, சீக்கிரமா எனக்கு வந்து இப்ப பாதி எடுத்துட்டாரு வலிய, இன்னும் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சத்தையும் சீக்கிரமா எடுக்க சொல்லி வேண்டிக்கோமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அன்னைக்கு ஒரு நைட் மட்டும்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தான் அவனுக்கு ஃபீவர், அந்த வலி எல்லாமே அந்த இருந்த கொஞ்சம் நெஞ்சம் கூட அன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து ரொம்ப சூப்பரா வந்து கிளியர் ஆயிட்டான். ஆக்சுவலா ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம், இப்ப சிஸ்டர் அந்த பிரேயர்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்தேன் நான். ஆக்சுவலா ஐயோ இந்த மாதிரி இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு நல்லா எனக்கு கடவுளே உணர்த்தின மாதிரி இருந்தது. சரி ஓகே, நீ அவனை படுக்க வச்சு இருக்கு ஜோமால சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவு மிராக்கலா அவனுக்கு வந்து உடனே அந்த வலி வந்து அவன் துடிச்சிட்டு இருந்த அந்த வலி எல்லாம் வந்து எங்க போச்சுன்னே தெரியல. அம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளவு ஒரு எப்படி சொல், பூசைக்கு போய் நான் அந்த நன்மை வாங்கியிருந்தேன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பனோ அந்த அளவு எனக்கு சந்தோஷம் அந்த இதுல எனக்கு கிடைச்சது. சோ அது வந்து என்னை என் லைஃபை பொறுத்தவரை அது வந்து ஒரு பெரிய மிராக்கலா நான் பாக்குறேன். சோ அந்த மிராக்கலுக்காக கொடான கூட நன்றி செலுத்துறேன். பிரைஸ் லார்ட். ஓகே காயத்ரி சிஸ்டர். சிஸ்டர், சொல்லுங்க பிரதர். ஜீசஸ் 2 வகையில செயல்பட முடியும். ஒன்று வந்து அவருடைய இரக்கத்தின் மூலம் செயல்பட முடியும். இன்னொன்று அவருடைய நம்முடைய நம்பிக்கை மூலம் செயல்பட முடியும். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் சிஸ்டர் பேசுனது நம்பிக்கையின் அடிப்படையில். எப்போ கடவுளுடைய வார்த்தையை நம்புறீங்களோ அற்புதத்தை உடனே பார்க்கலாம். அன்னைக்கு வெயிட் 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 லிசன் லிசன். இரக்கத்தை கேட்கும் போது சில நேரத்துல உடனே கிடைக்கும், சில நேரத்துல கிடைக்காது. ஓகே, இப்போ உங்க பையனுடைய வலி குறைஞ்சது. ஆனா ஜீசஸ் இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ண சொல்லியிருக்காரு? பிரேயர் பண்ண மார்க் சொல்றேன். எப்படி ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காரு? பைண்ட் அண்ட் காஸ்ட் பிரேயர் பண்ண. மார்க் 11:23 ஆண்டவர் என்ன சொல்றாரு? மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி கூறினால் நீ சொன்னவாறு நடக்கும். ஜீசஸ் ஒரு நோயாளி வந்தா என்ன சொல்றாரு சிஸ்டர்? பிதாவே இந்த நோயை குணப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிறாராம். இல்ல, இது ஆஹா, கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, அப்படி நல்லா கவனிங்க. ஒருத்தர் வந்து கண்ணு தெரியலன்னா ஏசு இந்த கண் பார்வை திரும்பட்டோன்றாரு. காற்று கடல்ல பொங்கும்போது என்ன பண்றாரு? காற்றே இறையாதேன்றாரு. அப்போ பிரச்சனை கிட்ட பேசுறாரு இல்லையா? பேதருடைய மாமியார் உடம்பு சரியில்லாம ஜுரமா இருக்கிறாங்க. என்ன சொல்ல? ஜுரத்தை கடிந்து கொண்டாருன்னு இருக்குது. ஆமா ஆமா. எதுகிட்ட பேசினார் அப்போ? நோய்கிட்ட பேசினார் இல்லையா? நோய்கிட்ட பேசினார், பிரச்சனை கிட்ட பேசினார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏசு கிறிஸ்து நாமத்துல என் பையனுக்கு வந்த இந்த ஜுரமே வெளியே போ அப்படின்னா வெளியே போயிட்டு இருக்கும். ஜீசஸ் சொல்லி கொடுத்த மெத்தட் இல்ல, நோ ப்ராப்ளம். நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க. ஜீசஸ் சொல்லி கொடுத்த மெத்தட் அதுதான். மற்ற மக்கள் நமக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் எல்லாத்துக்கும் ஜீசஸ் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஜீசஸ் அப்படி செய்ய சொல்ல நம்மள. நீ பிரச்சனையை பார்த்து பேசு, நோய் வந்துன்னா நோய்கிட்ட பேசுன்றாரு. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நோயை கடிந்து கொள்கிறேன், வலியை கடிந்து கொள்கிறேன், வெளியில போனா போவோம். நெக்ஸ்ட் டைம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க, இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். ஓகே பிரதர், கண்டிப்பா. எனக்கு அது ஞாபகம் இல்ல, சொல்லிருக்கீங்க ஏற்கனவே பிரேயர்லயுமே சொல்லிருக்காங்க. பட் எனக்கு அந்த சூழ்நிலைகள்ல எனக்கு அது ஆக்சுவலா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது பிரதர். ஆக்சுவலி ஓகே, ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா ஞாபகம் வந்துடும். ஓகே, பிராக்டிஸ் இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஓகே சிஸ்டர். பிரதர், தேங்க் குட். யூ. எந்த பிரைஸ் ஊர்ல லார்ட். இருந்து பேசுறீங்க நீங்க? நான் திருவண்ணாமலையில இருந்து, வேலூர் திருவண்ணாமலை. டைசஸ். ஓகே சிஸ்டர், குட் குட். காட் bless you. ஓகே, பிரைஸ் லார்ட். எஸ், சோனி பால் சிஸ்டர். Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். ஆரிக்சன் பிரதர் கண்டிப்பா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். ஆக்சுவலா வந்து கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எதற்காகனா இன்றைய இறை செய்தியை வந்து நான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த நன்றி என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு முக்கியத்துவம், அதனால எவ்வளவு அற்புதங்கள் நமக்கு நடக்குது
அப்படிங்கிறத வந்து எனக்கு இன்றைய இறைச்செய்தி மூலியமா எனக்கு கடவுள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதற்காக நான் வந்து கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன் பிரதர். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஆண்டவருடைய இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நன்றி ஜெபத்தின் வழியாக, நன்றி அந்த செய்தியின் வழியாக ஆண்டவர் உள்ளத்தை தொற்றிருக்கிறார், மாற்றி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஜேம்ஸ் சொல்லிட்டீங்க இல்லையா? பிரைஸ் இல்ல அங்கிள், நான் என்ன பேசல. சொல்லுங்க சொல்லுங்க. பிரைஸ் அலாட் பிரதர், பிரைஸ் அலாட் சொல்லுங்க. ரெண்டு விஷயத்த நான் இன்னைக்கு ஷேர் பண்ணோம். ஒண்ணு வந்து இப்ப சிஸ்டர் பேசுறப்ப அந்த தேங்க்ஸ் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படிங்காங்கன்னா அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த நான் 25 மினிட்ஸ் பைக்ல டிராவல் பண்றப்ப பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணிட்டே தான் நான் வண்டி ஓட்டுவேன். அன்னைக்கு ஹோல் டே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 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 அன்வான்ட் திங்ஸ், அந்த ஒரு தாட்ஸ் எதுவுமே என் மைண்ட்ல வராது. அது நான் அந்த ஹோல் டே பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா நான் ஒரு அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு ஒரு பேலன்ஸான ஒரு மைண்ட் செட் இருக்கு. இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா சிஸ்டர் சொல்றப்ப என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் லில்லி, இதை நீனும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ஒரு லோன் கடன் இன்னைக்கு வந்து அது க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் ஆக்சுவலா அது இஎம்ஐ இன்னும் ஒரு 18 மந்த்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அது க்ளோஸ் பண்ற சோர்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, எனக்கு அது தெரியல. முந்தா நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா ஸ்டெல்லா ஆண்டி பேசிட்டு இருக்கிறப்ப என்கிட்ட சொன்னாங்க, ஜேம்ஸ் நீங்க இது பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படின்னாங்க. இன்னைக்கு வந்து அந்த லோன் க்ளோஸ் ஆயிருச்சு. வித்தின் ஹோல் டே எல்லாமே எனக்கு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த தருணத்துல. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஆண்டவர் உங்களுடைய அந்த கடவுளுக்குள்ளாக வரும் பொழுது அந்த அவரை போற்றி, இப்ப சிஸ்டர் எடுத்த மெசேஜ்லயும் அதுதான் சொன்னாங்க, அவரை போற்றி துதித்து ஆராதித்து நாம நன்றி சொல்லி ஜெபிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நீங்க அந்த பைக்ல போறப்ப, ஆபீஸ் போறப்ப உங்களுடைய அந்த ஜெபத்தினால அந்த ஸ்துதியினால எல்லாமே மாறி இருக்கிறது. அதே சமயம் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது, கடனாளியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நிறைய மெசேஜ் நம்மளுக்கு பிரதர் கொடுத்துருக்குறாங்க. உடனே நீங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதுபடி அதை கடவுள் உங்களுக்கு அந்த உள்ளத்தை மாற்றி அந்த கடனை முடிக்க வைத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். சிஸ்டர் அம்பிகா ராகேஷ். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. பிரதர், இந்த என்னோட பேக் பெயினுக்கு வந்து முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணியிருந்தப்போ அது ஃபுல்லாவே வந்து கியூர் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்ன சாட்சினா, இப்போ இந்த பேக் பெயின் இதை பத்தி நான் வந்து எதுவுமே யோசிக்கல. ஸோ அதனால என்னன்னா, எங்க சர்ச்ல அருளப்பர் சர்ச்ல வந்து இப்போ திருவிழா வருது. ஸோ என்னன்னா, எனக்கு வந்து எங்க திருவிழா இதுல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால டான்ஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஒரு பயம் இருந்துச்சு. ஆமா, நம்ம பேக் பெயின் இருக்கே, எப்படி போக அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் யோசிச்சு, இல்ல நம்மளுக்கு அன்னைக்கே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, நம்ம தைரியமா போய் நம்ம சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடென்ட்டா போய் இப்போ 2 டான்ஸ்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பிரதர். பெல்ட்டே நான் போடல. பெல்ட்டே போடாம 2 வீக்ஸா நான் வந்து அந்த பிராக்டிஸ் போய்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு வலியுமே இல்லை, எதுவுமே இல்லை. நான் பெல்ட்டும் போடல. அதுவும் இல்லாம நல்லா குதிச்சும் நான் அந்த டான்ஸ் வந்து நான் பண்றேன். கடவுளுக்கு வந்து கோடான கோடி நன்றி சொல்றேன் பிரதர். இப்போ வரைக்கும் அந்த பெயினே இல்லை எனக்கு. சிஸ்டர் இனிமேல் வராது, நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. ஓகே பிரதர், ஓகே பிரதர். எல்லாருமே கேட்டாங்க, என்னம்மா எப்போ பெல்ட் போட்டுட்டே இது பண்ணுவேன், இப்ப என்ன இப்படி குதிச்சு குதிச்சு ஆடுது, அதுவும் 2 டான்ஸ்ல சேர்ந்திருக்க அப்படின்னாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே நான் சொன்னது இதுதான், ஆண்டவர் எனக்கு வந்து எனக்கு சுகப்படுத்திட்டாங்க. நான் நம்பிக்கையோட நான் ஆடுவேன், கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு. மெயினா என்னன்னா, அந்த ஒயில் டான்ஸ் உண்டு பிரதர். அதுல வந்து அதிகமா குதிச்சு குதிச்சு தான் செய்வாங்க. அதே போல இந்த களியாட்டம் சொல்லி அது கம்புலையுமே வந்து சுத்தி சுத்தி ஆடுறது, அதுலயுமே குதிச்சு ஆடுறதா இருக்கு. எல்லாரும் என்னையே தான் நோட் பண்ணாங்க, இந்த பிள்ளை எப்படி இப்படி ஆடுதா, பெல்ட் போடல, முதுகு வலியில இருந்தாலே எப்படி இப்படி செய்யறா அப்படின்ட்டு. ஆனா இப்போ என்னடானா அந்த குரூப்ல எல்லாருமே வந்து நான் தான் நல்லா ஆடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு கடவுள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிரைஸ் பண்ணிருக்காங்க பிரதர். தேங்க்யூ சோ மச் பிரதர். அப்புறம் அதே மாதிரி அவங்க தம்பி இதுக்காக கேட்டிருந்தோம், சொல்லியிருந்தோம்ல பிரதர். இந்த கடன் பிரச்சனையினால அவங்க வந்து பழியெல்லாம் எங்க மேல
ஆமா பிரதர். அப்ப நீங்க வந்து சொன்னீங்க அவங்க தம்பிய வந்து மன்னிப்பு இது பண்ணி சொல்லி நீங்க ஜெபமாலையில ஒப்பு கொடுக்க சொன்னீங்க. அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை நீங்க கொடுத்தீங்க கடவுளே. நன்றி ஏசப்பா அப்படி சொல்லி சொல்ல சொன்னீங்க. இப்போ அது அது வந்து என்ன ஆச்சுன்னா, டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு நெக்ஸ்ட் டே வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. அப்போ இத்தனை வருஷமா இல்லாம அவங்க தம்பி இதுல இருந்து மெசேஜ் வருது, ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படின்னு சொல்லி. 3 வருஷமா பேசாம இருந்தவங்க, அவங்க பர்த்டே அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு வந்துச்சு. எங்களுக்கு நம்பவே முடியல. என்ன இவ்ளோ வருஷமா இவங்க நம்மள்ட்ட ஒரு கான்டாக்டே இல்லையே, இப்ப என்ன இப்படி ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னோட பர்த்டேவும் அதே டிசம்பர்ல 30th என்னோட பர்த்டே. என்னோட பர்த்டே இதுக்கும் ஹாப்பி பர்த்டே அண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஆனா இதுல என்னன்னா, இத பார்த்து நாங்க வந்து சந்தோஷப்படவா பயப்படவான்னு தான் எங்களுக்கு தெரியல பிரதர். ஒரு சிஸ்டர் பக்கம் சரி இவ்வளவு வருஷம் கழிச்சு போட்டிருக்காங்க, கடவுள் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காங்க, நம்பிக்கை இருக்கு. ஆனா இவங்க இப்படி போட்டதை அடுத்து என்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் இருக்கு பிரதர். அது என்ன பண்ணன்னு தெரியல. அங்கதான் பிரச்சனை. சிஸ்டர் நம்பிக்கை இருக்கிற இடத்துல அவநம்பிக்கை வரக்கூடாது. ஓகேங்களா? நீங்க ஓகே கடவுள் சரி பிரதர். பண்ணிட்டாருன்னு நினைச்சு நீங்க பதில் போட்டுருக்கணும். ஏன் பதில் போடல நீங்க அவங்களுக்கு? நாங்க வந்து இப்போதைக்கு வந்து ஏன்னா நிறைய தடவை வந்து அவங்க பேசுனாங்கன்னு நாங்க பேசினப்போம்லாம் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ஒரு பிரச்சனையை தான் அவங்க கொடுத்தாங்க. அது ஒரு பழைய கதை சிஸ்டர். சமாதானத்துக்கு அவங்க வரல. பழைய கதையை விட்டுருங்க. நீங்க கடவுளை எங்க ஞானத்தை அவர்கிட்ட ஹேண்டில் பண்றது ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா ரிப்ளை பண்ணுங்க, எல்லாம் கிளியர் ஆகும். ஓகே பிரதர், ஓகே பிரதர். ரெண்டு அதான் அந்த விஷயம். ஒண்ணுதான் வந்து ஒண்ணு வந்து அவரோட ஹேண்டில் பண்றதுக்குள்ள ஞானம் நம்மளுக்கு வேணும். அது கடவுள்கிட்ட கேளுங்க. அதே ஓகே நேரத்தில் பிரதர். கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு அவர் அன்பு செய்யுங்க. ஓகே பிரதர், ஓகே பிரதர், ஓகே பிரதர். ஓகே தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அது ஓகே ஒண்ணுதான் எங்களுக்கு ஒரு Praise the Lord. தடுமாற்றமா இருந்தது. இத நம்ம வந்து எப்படி எடுத்துக்கன்னு எங்களுக்கு வந்து தெரியல. அது ஒண்ணுதான் பிரதர். ஓகே. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண கண்ணு Yes. மூடுங்க. ஓகே ஆண்டவர்கிட்ட வந்து பிரதர். நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற எல்லா அவநம்பிக்கை ஆவிகள் வெளியேறட்டும் சொல்லி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஓகே பிரதர். வாயை திறந்து சொல்லணும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற எல்லா அவநம்பிக்கைக்கான மாற்றங்கள் எல்லாம் வெளியேறட்டும். ஓகே ஆண்டவரே, எனக்குள் ஓகே இருக்கிற எல்லா ஃபைன், தட்ஸ் எனஃப். அவநம்பிக்கையான மாற்றங்கள் வெளியேறட்டும். ஓகே சிஸ்டர். ஆண்டவரே, இந்த சகோதரி மத் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I take authority over the sister's mind. I bind that spirit of unbelief to leave her right now. I rebuke that spirit to leave in Jesus' name. Her body is a temple of Holy Spirit. சாத்தானே, உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. I bind you, curse you, never come back to her. ஏதோ இயேசு கிறிஸ்துக்குரிய அதே வார்த்தை உன்னிடம் கூறுகிறேன். மீண்டும் இவர்களிடம் வராதபடி உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். Out in the name of Jesus. Lord, I seal this food according to John 15:16. Amen. Praise the Lord. Amen. Praise the Okay. Lord. God bless you. Praise the Lord. Praise the Lord. Thank Praise you the Lord, brother, thank you sister. brother. உங்களுடைய நம்பிக்கையோட நீங்க ஜெபிச்சீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த வழி போணுச்சு, அந்த ஆமா டான்ஸ் ஆட brother. முடிஞ்சுது. அதே மாதிரி இப்ப கண்டிப்பா பிரதர் brother. சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்களுடைய கணவரோட தம்பி கிட்ட அவர் போட்டதுக்கு நீங்க பதில் போட்டிருக்கணும்னு பிரதர் சொன்னாங்க. அது மாதிரி நீங்க ரிப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Okay brother, okay brother. Praise the Lord. Praise the Lord. Praise the Praise Lord. Lord brother. Thank you brother. Thank you Jesus. Thank you. Thank you. Thank you. Praise the Lord, brother அருள். பிரைஸ் லார்ட் பிரதர். நான் அருள் Praise செல்வி, the Lord, sister. சொல்லுங்க. தென்காசி டிஸ்ட்ரிக்ட். நான் இப்போ வந்து இது சொல்லுங்க. 2வது தடவை அந்த மீட்டிங்ல எனக்கு ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இயேசுவுக்கு கோடான கோடி Praise the Lord. நன்றி. என்னன்னா, இப்போ Praise the ஒரு Lord. வருஷ காலமா எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு கால் ஃப்ராக்சர். அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு 3 நாள் பயங்கரமா அழுதுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுள் எனக்கு உணர்த்தினது வந்து நன்றி மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு உந்துதல். அதுல இருந்து நான் நன்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பேன். டாக்டர் பாக்குறப்போ என்னோட ரிலேஷன் எல்லாமே கேட்பாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன ரிப்போர்ட் சொன்னாங்க, இந்த ரிப்போர்ட்டுக்கு இது என்ன சொன்னாங்க, இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டியா, இது ஏன் குறைஞ்சிருக்கு, இது ஏன் கூடி இருக்கு, சுகரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் அவங்க வெளியில வந்து பார்த்துட்டு இப்படி என்ன கேட்பாங்க. நான் எதுவுமே டாக்டர்கிட்ட கேட்க மாட்டேன். நான் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சதுனால நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படியா, நான் இனிமேல் அடுத்த ட்ரிப்பு செக்அப் வர்றப்போ நான் கேட்டுறேன், சார் வரும்போது ரிசீட் வரும்போது கேட்டுருவேன்னு சொல்லுவேன். நான் சார்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இன்ன வரைக்கும் ஆகுது.
நான் டாக்டர் கிட்ட ஏன் சார் இப்படி இருக்கு, ஏன் சார் இது இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்கு, நீங்க இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், எப்போ மாத்திரை குறையும், எதுவுமே நான் கேட்கல. ஆனா இந்த ஒரு வருஷத்துல ஜீசஸோட கிரேஸ் வந்து எனக்கு என்னன்னா, கடவுள் வந்து இந்த ஒரு வருஷம் ஆயிட்டுமா டேப்லெட் வந்து நிப்பாட்டுறதுக்கு உண்டான இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசம் லாஸ்ட் போன மாசம் நாங்க ட்ரீட்மெண்ட் போகும்போது லாஸ்டா சாரே சொன்ன வார்த்தை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பவும் பசங்களை எல்லாரையுமே நான் வந்து கடவுளுக்குள்ள ஒப்பு கொடுத்து கடவுளை நீங்க வழி நடத்துங்க, எனக்கு வழி நடத்த தெரியல, எனக்கு இது எதுவும் தெரியாது, நீங்க வழி நடத்துங்கன்னு ஒப்படைச்சிருக்கேன். சில சில விஷயங்கள் ஒரு சர்ச்சுக்கு வர்றது, ப்ரேயர்ல இது பண்றது வைக்கிறது எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா அது அது எனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் நான் வந்து நன்றி சொல்றேன். நான் அதான் சிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றப்போ நான் ஜெபமாலை பத்தி சொல்லுவாங்களோ அப்படின்னு ஆர்வமா எதிர்பார்த்தேன். ஆனா சிஸ்டர் நன்றின்னு சொன்னோன்னு சரி நமக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே, நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்றதுன்னு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப வந்து இருக்க முடியல, என்னால சொல்லாம இருக்க முடியல, அதுக்காக நான் சாட்சியா சொல்றேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் Praise the Lord. பிரைஸ் அலாட் சிஸ்டர். ஆண்டவர் அதனாலதான் அந்த நன்றி சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரோட விசுவாசத்துல நிலைச்சு நீக்கும் போதுதான் இந்த மாதிரியான சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நம்ம உள்ளத்துல வரும். அததான் ஆவியானவர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கார். அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட் சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். எஸ் பிரதர். பிரைஸ் அலாட். வேற ஜெயசீல யாராவது சிஸ்டர், சாட்சி? உங்க இது என்னாச்சு? ஆர்த்ரைட்டிஸ். ஜெயசீல சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் சிஸ் பிரதர், பிரைஸ் லார்ட். இப்பதான் பிரதர் உள்ள வர்றேன், சர்ச்சுக்கு போயிட்டு சரி சரி டிராவல் சரி. டிராவல் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கையிலேயே மெசேஜ் அப்படியே கேட்டுட்டே வந்தேன். மெசேஜுக்கு வரல, மெசேஜ் முடிஞ்ச பிறகுதான் என்ன ராணி சிஸ்டர் மெசேஜ் கொடுத்தனால வரலையா? வந்தேன் பிரதர். ஓகே ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அரிப்பு பார்க்கிறது, அப்படியே டக்குனு அந்த இயேசுவே பிரதர். ஓகே ஓகே, சாட்சி சொல்லணும்னா சொல்லுங்க சிஸ்டர், வேற ஒன்றும் இல்லை. ஆஹ் அதாவது கடந்த ஒரு 3 வருஷமா என்னுடைய கால்ல ஒரு விதமான தோல் இது வந்தது. அதுக்கு பிறகு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகுல இருந்து கை விரல்கள் எல்லா இடத்துலயுமே அது வந்து ஒரு மாதிரியான இதையும் அந்த அரிப்பும் கொடுக்கும். அந்த இடமே தோல் ஒரு மாதிரி மாற்றமா இருக்கும். இந்த பனி காலத்துல தோல் உரியிற மாதிரி இருக்கும். அரிப்பு வர ஆரம்பிச்ச உடனே வலியும் வர ஆரம்பிச்சிரும். அந்த எலும்புக்கு எலும்பு அந்த இது. இன்னைக்கு மத்தியானம் ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிருபையினால ஒரு பரிபூரண சுகம் கிடைச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு மாஸ்ல இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த அரிப்பு வந்து வர ஆரம்பிச்சிச்சு அந்த தோல் மேல. அந்த நேரம் இயேசுவே நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவே உங்க நாமத்தினால என்னுடைய கை விரல்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போதைக்கு இந்த நேரத்துல எனக்கு அரிப்பை ஏற்படுத்துகிற அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படியா கடிந்து வெளியேற்றுகிறேன், கடலில் தள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த வலி அந்த அரிப்பு கொஞ்சம் நின்றுச்சு. அதோட நல்லா இருக்குது இப்ப. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஜாயின்ஸ் பெயின் போயிடுச்சு சிஸ்டர்? அது அது நல்லா இருக்கு பிரதர், சரியாயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. இந்த இச்சிங்க்கு பிரதர் ப்ரேயர் பண்ணுவாங்க, அதோட கிளியர் ஆயிடும் சிஸ்டர். குட். தேங்க்யூ பிரைஸ் லார்ட். வேற யாராவது சாட்சி சொல்லுங்கன்னா சாட்சி சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம விண்ணப்பத்துக்கு போகலாம். ஓகே பிரதர். வேற யாராவது சாட்சி இருக்கா? Praise இல்லைனாக்கா the நம்ம Lord, ஜெப brother. விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். வேற Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. கண்ணகி. பாப்பாவுக்கு மஞ்சகாமலையா இருந்துச்சு. உடனே கொண்டு போய் நைட்டு ரொம்ப முடியல. உடனே பிரதர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாப்பாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண சொன்னேன். அப்பவே நின்றுச்சு பிரதர். நல்லா இருக்க பிரதர். தேங்க்யூ பிரதர். ஆண்டவருக்கு கூடான கூடி நன்றி பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவருடன் ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையில எல்லாமே குணம் கிடைக்குது. அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. மேரி அபிஷா. பிரதர், எங்க மாமாவை பார்த்துட்டு மஞ்சள் காமால் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செக் பண்ணும்போது லிவர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஹார்ட்ல எக்கோ எடுக்கும் போதும் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க, இதுல ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி வேற டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க பிரதர். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எங்க மாமாக்கு எந்த ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்காங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி.
பிரைஸ் தலாட், பிரைஸ் தலாட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். கடவுளுக்கு க்ளோரி டு ஜீசஸ். பூரணமாக சுகம் கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தலாட், பிரைஸ் தலாட். வேற யாரும் சாட்சி இல்லைன்னா இப்போ நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து Praise செல்வோம். God, பிரைஸ் brother. தலாட் பிரதர். ஜான்சி பேசுறேன் குளச்சல்ல இருந்து. கழிஞ்ச சொல்லுங்க சிஸ்டர். சனிக்கிழமைக்கு எங்க அக்கா பையன் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு தலையில பிளட் லீக் ஆகுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தோம். அவனுக்கு இப்போ பணம் வீட்டுக்கு வந்திருக்கான். சரிவர ஆகல, வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்காக கோடான கோடி நன்றி. பிரைஸ் தலாட், பிரைஸ் தலாட் சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தலாட், பிரைஸ் தலாட். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தலாட் சிஸ்டர். பிரதர் என் பையன் கொஞ்சம் என் பையன் ரொம்ப டென்ஷனா கோவமாவே இருந்தான். அதுக்காக நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். சரி விடுங்கம்மா நான் ஜெபிக்கிறேன்ட்டு சொல்லும் பொழுது ரொம்ப டென்ஷன் ஆவான். அப்புறமா சிஸ்டர் பிரதர்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு இறைவார்த்தை எஸ்ஐயா 54:13 அறிக்கையிட சொன்னாங்க. அவன் நியூ இயர்க்கு லீவுக்கு வந்தான். அப்போ உண்மையிலேயே அவன்கிட்ட எந்த ஒரு கோவமுமே கிடையாது. ரொம்ப அமைதியா சாப்பிட்டா எனக்கே ஒரு சந்தோஷம் தாங்கலை எனக்கு. அதோட எப்பவும் தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்க வந்துட்டான். வாங்க அப்பாவை கூப்பிட்டா என்னைய வாங்கம்மா நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும், இனிமே நான் டெய்லி ஜெபமாலை பண்ணுவோம். நானும் போய் காலேஜ்ல ஜெபமாலை ஜெபிக்கிறேன். ஜீசஸ் மினிஸ்ட்ரியில நான் நான் அவனை சேர்த்திருக்கேன். இதுவரையும் அவன் சொல்லலை. ஆனா இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஞாபகப்படுத்துங்கம்மா, நான் ஜீசஸ் இந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணி இந்த ப்ரேயர் நான் கேட்கணும்னு சொன்னா. அதே மாதிரி பூண்டி ஏற்காடு தியானத்துலயும் முன்னாடி நான் போறது எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொன்னா. இப்ப இல்ல கண்டிப்பா நான் எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, மறுநாள் பரவாயில்ல நான் போறேன், கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்லி ஒரே மனமாட்டம் எங்களுக்கே எங்களுக்கு இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க அப்பா கூப்பிட்டு ஜெபிக்க அவன் கிளம்புறான் 8:30க்கு பஸ். ஆனா நம்ம ஜெபமாலை பண்ணிட்டு தான் நான் பஸ் ஏறுவேன்னு சொன்னான். அப்ப நாளைக்கு நான் ஜெபமாலை பண்றேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு பிரதர். அவள் சவுட் ஆயிட்டா. சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க கோவப்படும் பொழுது கண்டிப்பா சாத்தான் உள்ள வருவான், அத நம்ம வரவிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப எனக்கு எச்சரிக்கை எனக்கு சொன்னாங்க. அப்ப நான் அதை உணர்ந்தேன். அந்த நேரத்துல தம்பிக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்ல மாற்றம் கிடைச்சிச்சு எனக்கு. ரொம்ப கடவுளுக்கு கூடான கூடி நன்றி பிரதர். சிஸ்டர். ஆண்டவருக்குள்ளாக இவ்வளவு ஒரு மன மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்க அதை எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கு ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய பையனை ஆண்டவர் அற்புதமாக மாற்றி வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். க்ளோரி டு ஜீசஸ். எல்லா மாட்சியும் மகிமையும் ஆண்டவர் இயேசுவுக்கே. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். சரி, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிரதர். வார்த்தைகளே நீங்க விசுவாசத்துல உங்க பையன் எது கேட்டாலும் அவருடைய போக்குல அமைதியா நல்லா நீங்க எடுத்து சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். நீங்களும் எதுவும் கோவப்படக்கூடாது. அவர் கோவப்பட்டார் கண்டிப்பா. ஆமா ஆமா சரிங்க பிரதர். படப்படாட்டார், இன்னும் பட மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு, அதுக்குள்ள வந்துட்டாரு. வேற யாராவது சாட்சி? ஓகே பிரதர், ப்ரேயர் இன்டென்ஷன் போலாம்.